ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு டேட்டா கோச்சிங். இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பிகாஸ் நம்மளோட சேனல்ல நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் PL300 அப்படின்ற எக்ஸாம் பத்தி பேச போறோம். அந்த சீரீஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றதான் இந்த சீரீஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த சீரீஸ் பார்க்கறதுனால யூ கேன் ஏபிள் டு earn மைக்ரோசாஃப்ட் பவர் BI டேட்டா அனலிஸ்ட் அசோசியேஷன் சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாம ஒரு ஓவர்வியூ, அதாவது இந்த எக்ஸாம்ல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸாம் ஃபார்மேட் எப்படி இருக்கும், எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம் எப்படி ரீடேக் பண்றது, இல்ல இது எப்படி ரீஷெட்யூல் பண்றது, கேன்சலேஷன் பாலிசி என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சர்டிபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த சர்டிபிகேட்டை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றது, பிகாஸ் நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்ற ப்ராசஸையும் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இது வந்து கம்ப்ளீட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஃப்ரம் டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ வாண்ட் டு கிவ் யூ an introduction. What is Microsoft PL300 exam? So இந்த Microsoft Power BI platform வந்து PL300 அப்படின்ற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. So it is also known as Microsoft Power BI Data Analyst Certification Exam. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா it will measure your ability to perform various tasks related to data analysis. இது எல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா Power BI யூஸ் பண்ணி. So if you want to validate your skill or நீங்க உங்களோட கெரியரோட நெக்ஸ்ட் லெவலோ அட்வான்ஸ் யுவர் கெரியர் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த சர்டிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேட்டா அனாலிஸ்ட் ஃபீல்டுக்குள்ள கொடுக்கும். திஸ் சர்டிபிகேட் இஸ் அ மோஸ்ட் வாண்டட் சர்டிபிகேட் இன் டுடேஸ் வேர்ல்டு. நிறைய கம்பெனிஸ்ல மைக்ரோசாஃப்ட் PL300 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு லுக் ஃபார் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தி எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாமோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். The first thing I want to get into general overview of the exam. PL300 exam வந்து typically 40 ல இருந்து 60 questions வரைக்கும் இருக்கும். The exact number வந்து it's depending, அதாவது நீங்க என்ன specific exam form select பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி it may vary. ஓகேங்களா? See, as a technology changes, updates are happening, the exam objectives number of questions slight change ஆகிறதுக்கு chances இருக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போறது question type. The question type of PL300 exam வந்து it will vary. You will have standard multiple choice question. ஒரு correct answer இருக்கலாம், இல்ல அப்படின்னா multiple correct answer இருக்கலாம், இல்லனா all the above. அந்த மாதிரி நம்ம choice select பண்ற மாதிரி multiple choice questionsல தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா drag and drop questions இருக்கும். இன்னொன்னு bill list questions இருக்கும். அதாவது நீங்க ஒரு ஸ்டெப்ஸோ இல்லனா ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு லிஸ்ட் பில்ட் பண்ற மாதிரி questions இருக்கும். சோ இந்த மூணு டைப் ஆஃப் questions தான் உங்களுக்கு Power BI PL300 எக்ஸாம்ல இருக்க போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாமோட டியூரேஷன் என்ன, அதோட ஸ்கோரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் டியூரேஷன் இஸ் அபவுட் 120 minutes. சோ இந்த 120 minutesல வந்து ப்ரிப்பேர் ஆறதுக்கு இனிஷியலா அந்த எக்ஸாம் கோ த்ரூ பண்றது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ இதுல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னா 700 மார்க், இல்ல அப்படின்னா அதுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு சர்டிபிகேட் அக்வயர் பண்ண முடியும். See, actually it is not a percentage. நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி தான் உங்களுக்கு இதோட ஸ்கோர் வரும். சம் क्वेश्चंसல வந்து உங்களுக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு சில क्वेश्चंसக்குலாம் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க டோட்டலா எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்றது உங்களோட ஓவரால் நாலேஜ் என்ன, ஓவரால் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் வந்து ஓபன் நோட் எக்ஸாம் பாலிசி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். See, one of the newest features of PL300 exam is that open note. ஓகேங்களா? நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் டாக்குமெண்டேஷனை வந்து எக்ஸாம் டைம்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல நீங்க உங்களால பார்க்க முடியும். அவர் ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க அதிகமான டைம் நீங்க இந்த லேர்ன் டாக்குமெண்டேஷன்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க, சர்ச் பண்றதுக்கோ இல்லனா எதுக்காகவோ ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்ல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஓபன் நோட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாமோட லொகேஷன் என்ன, ரெக்வயர்மெண்ட் என்ன. ஆக்சுவலி நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஆன்லைன்,
இன்னொன்னு ஆஃப்லைன். ஆன்லைன் அப்படின்றது ஆன் வியூ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் எழுதணும். இது நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம்லயோ ஆஃபீஸ்லயோ இருந்து எழுதிக்கலாம். ஸோ நீங்க ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா யூ நீட் அ செப்பரேட் ரூம், செக்யூர் ரூம் வித் நோ இன்டரப்ஷன்ஸ், ஒர்க்கிங் கேமரா ஷுட் பி தேர், கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு ஷுட் பி தேர். சப்போஸ் இதுவே நீங்க இன் பர்சனா போய் எழுத போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் ஃபெசிலிட்டி சென்டர்ல போய் நீங்க எழுதலாம். ஸோ 15 மினிட்ஸ் இயர்லியரா நீங்க அந்த சென்டருக்கு ரீச் ஆயிடும். யூ ஹேவ் டு லீவ் யுவர் பர்சனல் ஐட்டம்ஸ் அவுட் சைட். ஓகேங்களா? இது வந்து நார்மலா நம்ம எக்ஸாம் எழுதுறது போலதான். நெக்ஸ்ட், இந்த எக்ஸாம் கண்டென்ட்டோட பிரேக் டவுன் எப்படி இருக்கும், அதாவது எப்படி எக்ஸாம் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து 4 ஃபங்க்ஷனல் குரூப்பா டிவைட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து prepare the data, second one model the data, third one visualize and analysis the data, fourth one deploy and maintain the assets. இதுதான் 4 செட்ஸ். இந்த முதல் 3 செக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலி வெயிட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஆல் டுகெதர் ஒரு பல்க் ஆஃப் இந்த 3 செக்ஷனுமே ஒரு பல்க் ஆஃப் மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஃபோர்த் செக்ஷன் அதாவது deploy and maintain assets வந்து இந்த 3 போக பல்கா கவர் பண்ணக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸ் அந்த ஃபோர்த் செக்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்க இப்ப இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களால அதை அட்டென்ட் பண்ண முடியல, எழுதின எக்ஸாம்லயும் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க வந்து பாஸ் ஆகல ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதலாம், ரீடேக் எக்ஸாம் எழுதலாம். சப்போஸ் அதுலயுமே உங்களால முடியல அப்படின்னா சப்சீக்வெண்ட் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு வந்து நீங்க 14 டேஸ் வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் 14 டேஸ்க்கு அப்புறம் உங்களால நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். பட் 5 அட்டெம்ப்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் உங்களால எழுத முடியும். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு டோட்டலா 5 சான்சஸ் தான் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் உங்களால எழுத முடியாது, நீங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு எழுத முடியாது அப்படின்னு தோணுதுன்னா அந்த எக்ஸாமை நீங்க ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம், இல்லனா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த எக்ஸாம் வந்து பெய்டு எக்ஸாம். சோ சப்போஸ் நீங்க ரீஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் பிஃபோர் த எக்ஸாம்ல வந்து நீங்க ரீஷெட்யூல் பண்ணணும், இல்லனா கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்டை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு. என்னடா இது மெயின்டெனன்ஸ், எக்ஸாம்ல நம்ம சர்டிபிகேட் வாங்கிட்டோம், மெயின்டெனன்ஸ் பத்தி பேசுறாங்களே அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நீங்க ஒன்ஸ் PL 300 எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஷுட் ஷேர் யுவர் அச்சீவ்மெண்ட் வித் யுவர் மெம்பர்ஸ், with your community and enjoy the things. நீங்க வந்து அந்த சர்டிபிகேட்டை ஒரு வருஷமே ரெனியூ பண்ணணும் ஆனுவலி. ஓகேங்களா? அதோடைய வேலிடேஷன் வந்து 1 இயர் தான். பட் ஆனுவலா நீங்க ரெனியூ பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் எதுவும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. You can start the renewal process before the 6 month of the certificate gets expired. ரொம்ப சின்னதான், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஓபன் நோட்டட் அசஸ்மெண்ட் தான். சோ இது ரெனியூ பண்றது ஒன்றும் பெரிய பிக் ப்ராசஸ் கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டடி ரிசோர்சஸ் அண்ட் டிப்ஸ் என்ன, எங்கெங்க இத பத்தி படிக்கலாம் அப்படின்னா preparing for PL 300 exam requires a theoretical knowledge வேணும், hands on experience ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு சில ரிசோர்சஸ் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அந்த மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங் பாத் என்ன அப்படின்னு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுல வந்து நீங்க மாடியூல்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸாம் டாபிக்லயுமே இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க அந்த இதுல பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் there are lot of online courses who are provide training for this exam. so அவங்க tutorial, quizzes, practice exercise எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. at last நீங்க இத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். there are many sites. அவங்க வந்து எக்ஸாம் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே நிறைய sites லைக் எக்ஸாம் போல கண்டக்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி சைட்ல நீங்க ஜாயின் பண்ணி பிஃபோர் த எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு மாக் எக்ஸாம் மாதிரி எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் நீங்க வந்து பவர் BIல பில் பண்ணணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட டூல்ஸ்லயும் எக்ஸாம் எழுதும் போது யூ வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள். சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா என்ன அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஹவ் யூ பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் மோர் பெர்ஃபெக்ட் இல்லையா? சோ நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டைமும் நிறைய சேவ் ஆகும். பிகாஸ் we have only 120 minutes. In 120 minutes you can able to answer a lot of questions. So that's all for today's video. Thank you for watching this introduction on the series of preparing for the PL 300 Microsoft Power BI Data Analyst Association exam. இந்த upcoming videosல நம்ம 4 functional groups அதோட key objectives என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க, நீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி
மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மளோட டாபிக்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். I'll make sure to include everything whatever is required for the exam. I hope this video is helpful for everyone. அது மட்டும் இல்லாம நம்ம PL 300 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரிலேட்டடா ஒரு மாஸ்டர் கிளாஸ் கூட அனௌன்ஸ் பண்ண போறோம் in the future. It is coming soon. So thank you for watching the video. Do support our channel. Thank you.